மக்கரிக்கும் வீரமலே ஆமா ஆதி நவமலையாம் ஆக்கரிக்கும் வீரமலே நீதி இளம்பாடி நேர்மையுள்ள மோலிப்பள்ளியே ஆமா மோலிப்பள்ளி எல்லை விட்டு எங்க அண்ணாதி என்னெல்லாம் திரும்புவண்ணா அண்ணன்மா சுவாமி கதை எனக்குடனே யாப்பாடு வாரம் கணவதியே அவத்தளிப்பாயே சரியே செந்தில் குமாராவேல் உண்டு எனக்கு நாளை செந்தில் குமாராவேல் உண்டு செந்தில் குமாரவேல் உண்டு நமக்குமாரே செந்தில் குமாரவேல் உண்டு பிள்ளை மேலிய ஆர்வவேலனை எனக்கு போற்றி போர்ந்து வாடைய செந்தில் குமாராவேல் உண்டு எனக்கு நாளை செந்தில் குமாராவேல் உண்டு செந்தில் குமாரவேல் உண்டு நமக்குமாரே செந்தில் குமாரவேல் உண்டு கண்ணை வாரோவாயே கரணநேரி வினை தீர்க்கவித ரோவாயே கண்ணி வருவாயே உடனேறி கண்ணி வருவாயா வாய் வெறியாக கத வந்த சீரத்தோவாரே இந்த வேலை வந்து வரம்மாயம் மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரம்மா கம்பத்தேவே பெருங்கொடவை கொண்டு வரை இந்த வேலை வந்து வரம்மாயம் மலையை விட்டு எந்த பக்கம் வந்து சேரம்மா ஏத்தால் எழுதுங்கதை கூட்டால் நீ எனதே கூட்டால் எழுது கதவாணி சரஸ்வதியே குணமாவாரே எங்களுக்கு எழுதுங்காதே என்ற வாணி சரஸ்வதியே நடு சபை தனியிலே ஓதி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மறகேன் பாடி வைத்த என் குருவே வரநாளே அரப்பதில்லே 30 தேவரும் 40,000 சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தை இப்ப எந்த முக்கால் வளங்கள் வந்து முடிவடைந்து தென்றலத்தை வருந்தி எல்லோரும் பாதம் இந்த பிரகாரம் தானே
சுவாமி பொன்னி வாழநாடி பெரிய பொன்னியுமே பொன்னியுமே ஆயிரம் மேலைக்கு அதிபதியான வேட்டன் குலராஜ மன்னன் எங்க குடியாத்தரம் தாமரக்கவனச்சியும் நாட்டு சீவியதானே சாமி சீலகாலம் அகிலோ என்று பேரிடலாம் இருந்தா சீலகாலம் இருகடலே இப்படி அந்த வளநாட்டு சீமையாதான் உன்னுடைய தருமன் தாமரை அரிகனாட்சி 22 பேர்களும் எப்படி வாழ்ந்து வரக்கூடிய போது ஆனால் எம்பெருமா மாயவனுடைய அருளாலையும் இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய சாப்பத்தாலையும் உன்னுடைய யாருக்கும் பசுக்கொலை பாவமும் தாமரை தாசன் வரையோட்டிலே மண்ணிட்ட சாப்பமும் இதெல்லாம் அவர்களை வந்து நேர்ந்த போது அவர்களுக்குத்தானே ஈரும் சிறப்போடும் இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்திலே 6 வருடு கோழி வருடு குஞ்சு வருடன்னு அந்த நாட்டில் பார்க்கிற போது அணிப்பெண்டுகள் மணிப்பெண்டுகள் முதல் உப்பு ஊறுகாய வாங்கி சாப்பிடக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தானே வரடி வரடின்னு அந்த வையகமே தாமரைக்குத்தானே ஐயோ காய்க்காத வாழையிலே 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 கனிவாழே கனிவாழே தண்டை நான் தானே ஐயோ காய்க்க வாரியில் இந்த கலியுகமே வேறானே நம்பூக்க வாரியில் உலகமே வளையிலே சாமிராணியம் தண்டனே இந்த காய்க்காத வரையிலே கனிவாரே ஐயோ சாமி நான் தான் வருடையாக இருந்தாலும் கூட பரவாயில்லை நம் இடத்திலே அண்டி இருக்கக்கூடிய அனைவரும் வருடாக இருக்கிறாங்களே ஐயோ சாமி நம்ம மாளிகை வருங்க சாமி அடடா இந்த மொகட்டிலேயே மேஞ்சுவாரு ஆமா என்ற மூஞ்சி எலி தான் மாறடி இன்னைக்கு மொகட்டிலேயே மொழி மேஞ்சுவாரு கெட்டவாங்க மூஞ்சி எலி நம்மளுக்கு சட்டம் புனே
சாமி நம்ம மாளிகையிலே இருக்கக்கூடிய ஆமா அத்தனை சீவசந்துகளை வளாக இருக்கிறது பார்த்தீர்களா? முகத்திலே வேஞ்சி வரும் மூஞ்சிலே வளாக இருக்கிறார். விட்டச்சட்டமெல்லாம் தாண்டி வரக்கூடிய சட்ட பூனை வளாக இருக்கிறது. நம்ம வாசல்ல காத்திருக்கவே வளர்க்கிற 5 ஆமா, அது நம்ம கையால சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வரடு. தாமரை ஏனுங்கோ வெச்சத விளங்க ஏனுங்கோ ஏன் எங்கிட்ட இருக்குது இல்லைங்க? என்ன எங்கிட்ட இருக்கக்கூடிய அணிப்பெண்டுகள் பனிப்பெண்டுகள் ஓஹோ இப்படிப்பட்ட அனைவரும் தான் என் கைத்தண்ணி வட்டதெல்லாம் கணவரடு. உப்பு உருகாய் வாங்கி சாப்பிட்டு அனைத்து சிவசந்துகளும் வரடு. நானே ஒருத்தி வரலையா இருந்தா போயிட்டு போகுது. ஆமா, நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்கணுமா? ஐயோ சாமி, நான் என்ன செய்வேனுங்கண்ணா? நாம உடக்காளிய வர்ற சாமி. ஐயோ புடக்காளி புடக்காளிக்குள்ள சாமி, அந்த உறக்கணரானது இந்த முத்தமிய வேறு சொல்லும் உறக்கிணத்தரங்கரில் வரடுமுங்கோ அந்த உறக்கிணத்துக்குள் வாடி சாமி உக்குருவி ரமரடி உக்குருவி இறக்கப்பட்ட எண்ணெய் 1000 பட்சிகளும் சரி, வரக்கப்பட்ட வண்ணீர் 1000 பட்சிகளும் மட்டைகளும் எறும்பில் இருந்து சரி, என் கைத்தறி விட்டதெல்லாம் கணவனாக இருக்கிறது. என்ன செய்வேன் சுவாமி? இந்த பாவி செங்காலியானவனுக்கு இந்த பாவத்தை செஞ்சோம். நாம ஆளுக்கு என்ன அநியாயம்? ஒரு பாவத்தையும் செய்யல. நீங்க என்னமோ பண்ணி போட்டீங்களா? நான் என்ன தேவலியே, நீங்க ஒண்ணும் பண்ணாம பண்ணலையா? என்ன நான் ஒரு பாவத்தையும் பண்ணல. அப்பறே எனக்கு ஒண்ணும் இல்லாத போது நீங்க ஏதோ பாவத்தை பண்ணி இருக்கிற, அதனாலதான். சாமி, 5 வயசுல தெரியாம நானும் செஞ்சிருக்கான். சரி, ஆனால் பிற்பாடு அறிவி காலம் வந்த பிற்பாடு நான் எதனால் இருந்தானே. ஐயோ நல்ல அடிச்சேனோ 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 அடிச்சேனோ
இருக்கக்கூடிய மக்களுக்கு சரி நான் இதனால் இதுவரையில் ஒரு கூரமான கலந்ததில்லை, கூரமான கலந்ததில்லை. கூரை மாறை கலந்ததில்லை, வளநாட்டில் அந்த கூரை மாறை கலந்ததில்லை. நான் யாருக்கு எந்த அநியாயத்தையும் செய்யவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது சரி எனக்கு ஒரு உத்தரவாக்கியம் இல்லைங்களே சாமி. மன்னா நம்ம அரவணமான 60 நாளிகையும் இரவு 24 மணி நேரத்திலையும் பாருங்க சாமி. வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியிலும் போயிட்டா அவ்வளவு வீதியில கண்டாக்கலாம். போயிட்டா சித்ரா கவிச்சி வசந்தா கவிச்சியும் எப்படி இப்ப பேசுறாங்களோ அதே மாதிரி லவல இந்த வீடியோ கொண்டு வர போதெல்லாம் ஏதாவே தூராங்க. ஆமா சாமி நம்ம மேலே தெரிஞ்ச திட்டுறாங்க. மன்னா இந்த பாணி மாறே பகல 60 நாள் இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்றது? வீட்டுக்கு வந்தா சரி, அதுதான் குழந்தை கிடைக்காதா? சும்மா புத்துமைக்கு இப்படி உழவு மலைக்கு அழுதுகிட்டு இருந்தா எங்க போய் கிடைக்கு? நாமளும் ஏதோ போகாத கோயிலும் கும்பிடாத சாமிகளுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு போவோம். எத்தனையோ அங்க மடந்து அள்ளி மடஞ்சு ஒத்து மடஞ்சு ஒம்பேரி மடஞ்சு வைக்கிறது போறோம். கோயில் இல்லாத ஒரு கோயில் கட்டி வச்சேன், சாமி சிலை இல்லாத ஒரு சாமி சிலை கட்டி வச்சேன். நானும் போன பக்கமெல்லாம் முண்டி கேட்டேன், மண்டி போட்டு இந்த மண்டிய போட்டு கல்லணை கோயில் எல்லாம் போய் கண்ட பக்கம் எல்லாம் கும்பிட்டேன். எந்த கோயில்ல எந்த சாமிய போய் கும்பிட்டும் கூட ஐயோ சாமி நம்மளுக்குத்தானே பத்தியிலே
சாமி ஒரு சாமி மண்டி போட்டு போட்டு முழங்கால் போனதான் மிச்சம் எண்ணக்கட்டுல நிக்குது சாமி கட்டு கட்டிப்ப போட்டிருக்கிறியா போய் மண்டி போட்டு போட்டு கும்பிட்டு பிள்ளையில்னு மண்டி போட்டு கும்பிட்டு முழங்கால புண்ணானது உனக்காத்தான் இருக்கு அப்படி நம்மளுக்கு எனக்கு உதவி செய்ய கும்பிட்டு 10 ரூபாய் நம்மளுக்கு ஒரு பாடம் நானெல்லாம் ஒண்ணும் பண்ணல நான் கடியான இப்படி இப்படி பெருவயிரா கிடக்கிறனே தாமரை போய் அல்லும்பகல 60 நாளையும் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா சரி பொண்ணு அழுகுற வேலைதான் முதல்ல எனக்கு சாப்பாடு போடு புள்ள இல்லாட்டி போகுது புள்ள வரமாங்கன்னு நானும் தீர்த்து போயிருந்தாட்டுக்கு சோறு இல்லாம முதல்ல எனக்கு சோறு போடு வேற எங்க வரும் எங்கயோ காலையில வந்து முழுதுக்கு ஆடுகிற போயிட்டு வீடு வந்து கஞ்சி கொடுத்து கூட கப்பம் நடக்கலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு அனிமோந்து கொடுத்து சோறு ஒருவா சாப்பிடுங்க பசியோட இன்னும் தேவையில்லை வராதுக்கு முன்னே கதவு நேற்று எல்லாமே நல்லாத்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தா சத்தா எவ்வளோ ஒரு பறந்து வந்து அவனுக்கு பிச்சைக்காரனுக்கு சோறு போடும் நம்மளுக்கு பிடிச்சது இறங்க நம்மளுக்கு சோறு போட்டுல ஏன்டா வர எனக்கு ஒரு யோசனை அல்லபகல் 60 நாளைக்கும் இரவு பகல் 24 மணி நேரமும் நீ இப்படியே அழுது பண்ண இப்படி போயிட்டே பெண்ணே ராமரே புள்ள என்று சொல்லி தாமரே என்று சொல்லியே என் மதிப்பேரட்டு உள்ள என்று சொல்லி இதனமும் புராணத்தை இல்லாத உழைக்கெல்லாம் நமோனி எங்கே 1000 வெள்ள பூமி அக்கறை வெள்ளம் சீமையில நம்மளுக்கு இந்த வடநாட்டு சீமையிலே வச்சு மாளிகை உச்சி கோபுரம் வேணும்னு சொல்லி 3 தலவாசம் 38 ஆசாரம் 4 தலவாசம் 48 ஆசாரம் 8 சுத்து கல்கோட்டை எதிரான மண்டகம் 10 சுத்து கல்கோட்டை வம்பரிச்சு கட்டணும் இந்த 4 தலவாசம் 48 ஆசாரம் அரமண மாளிகையில் ஒரு குழந்தை இல்லையே நடுவரையே தாமரே தாமரே நம்ம மாளிகை வீரிச்சுங்குதே என்னும் மண்டகங்கோ ஒக்குங்குது மண்டகங்கோபக்குங்குதே இந்த மண்டகங்கோபக்குங்குது தவறே இந்த மண்டகங்கோபக்குங்குது கோட்டைய வீரிச்சுங்குதே என்னம்மா கொற்றாளங்கோபக்குங்குது
கொற்றாங்கோ பொக்குங்குதே நம்ம எந்த கொற்றாங்கோ பொக்குங்குது தாமரை எந்த கொற்றாங்கோ பொக்குங்குது நீ மட்டும் அல்லும்பகல் 60 நாளைக்கு அழுதா பார்த்தாது வீட்டுக்கு வந்தா நம்ம மாடி அரமணை மாடி பார்த்தாலே பொக்குண்டு இருக்குது எனக்கு அந்த கவலை இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் நீ வெளியே சொல்லிட்டு என்னாலும் சிந்தனை நீரா இருக்கிற நாம வெளியே சொல்லாம இருக்கு உடஞ்சாலும் 10 உள்ளுக்குள்ள தாமரை சோறு கூட முதல்ல அப்புறம் அழுதா கூட ஈர்ந்து கேட்கணும் அழுதாலும் அழகோடு அழகோடும் தாமரை சிரிச்சாலும் ஈரோட இருக்கணும் பெண்ணே இல்லாத குழந்தைக்கு நீ இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறியா பெண்ணே எனக்கு ஒரு யோசனை நாளைக்கு இருக்கிற சொத்து இருக்குது சுகம் இருக்குது முத்தவயிறு உரியமோ நாம சம்பாதிச்சது முகடு முட்டி கிடக்குது யாருகிட்ட நாம போவோம் ஆனால் இருக்க வரையும் தின்னு செத்தா போதுன்னு சொல்றீங்களே அப்படி எல்லாம் அப்படியே நாம இருக்க வரையும் தின்னு போட்டு திடீர்னு நாம செத்து போறோம்னு வச்சுக்கோங்க அப்படி நாம செத்து போனா கூட நம்மளுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு கூட ஒரு பிள்ளைகளையும் கொல்லி வைக்காட்டி இல்லாட்டி போகுது அனாதிக்கு ஊர்கோலன்னு ஊர் உலகத்துல நாரி கிழக்கு தான் பார்ப்பாங்க முனிசிபாலிட்டிக்காவது சொல்லி விட்டு 4 பேர் வந்தா அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க நீ அதுக்காக ஊர் போகணும் என்னாரும் அழுது என்ன பண்றது வேண்டாம் அப்படி உனக்கு பிள்ளை இல்லைன்னு கொல்லி வைக்க பிள்ளை வேணும்னா பாச்சலூர் பட்டணத்துல எங்க பங்காளி மக்கள் 12 பேர் இருக்கிறாங்க 12 வீடு இருக்குது 12 வீட்டுக்கு வேணும் குழந்தைங்க அள்ளி வச்சாப்பல சரியா இருக்குது 12 வீட்டுக்கு தம்பி குழந்தை தானே ஒரு 2 குழந்தை கொண்டாந்து வளர்த்துனா கிடக்குது மஞ்சத்தரையை தொலைச்சு தண்ணி போகுது ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் ஆமா வாங்கினா 2 வளர்த்திக்கோ 2 வளர்த்துனா நல்லா இருக்கு 2 குழந்தைய போய் பங்காளிக வீட்டுல இருக்கிறத கொண்டாந்து கொடுக்குறேன் அதைய நீ மஞ்சள் தண்ணிய கொடுத்தும் மக்களா ஏத்துக்கோ மன பிள்ளையா வளர்த்திக்கோ அப்படின்னு சொல்றீங்களே என்னதையே 1000 இருந்தாலும் நாம எவ்வளவு அருமை பெருமைகளாக சீரோடு சிறப்போடு வளர்த்தனாலும் கூட ஏங்கி வளர்த்தனால இலைகுடி உள்ள அது தாங்கி வளர்த்தனால தங்கச்சி உள்ள என்ன சொல்லுவாங்க இல்ல உனக்கும் பிறக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிற அப்படித்தான் தம்பி குழந்தை தானே எதுக்காவது வளர்த்தனா கொல்லி நாளைக்கு வச்சுட்டு போகுது அப்படி கொண்டாந்து வளர்த்தனாலும் கூட மன்னா நம்மளுக்கு மதுரை உறவாகுமா இரவல் சதமாகுமா ஜாமி உங்க நம்பி மாறுமுள்ள வயலை கொண்டாந்து வளர்த்துறோம் நீங்க காடுகரையெல்லாம் போய் சுத்திட்டு அப்படி வந்து ஷப்பான்னு வந்து கொண்ட மேல வந்து உட்காருவீங்க சின்ன மேல வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வா சாமின்னு சொல்லுவீங்க அந்த பிள்ளை ஓடி போய் உங்களுக்கு தண்ணி கொண்டாந்து இந்தாங்கய்யான்னு கொடுத்துட்டா தேவியிலையும் ஆமா அப்படி அது கொண்டாந்து கொடுக்கலைன்னா சரி இந்த கிழவனுக்கு வேலை என்ன அப்படின்னு இப்படி கம்மன் உட்கார்ந்துக்கிறது விளையாடுறது போயிட்டா அப்ப கோபத்தினால செவச்ச வாய்க்கு ஒரு காலம் தண்ணி கொண்டாந்து கொடுக்க மாட்டேங்கிறியா என்ன வழக்கம் பழகிற என்ன வழக்கம் பழகிற அப்படியே பொம்மாரு சொல்லி கொடுத்தா பழமா அப்படின்னு மண்டைக்கு ஒரு கொட்டு வச்சுட்டாலோ சரி கையால ஒரு அடிய போட்டாலோ அந்த குழந்தை வாருங்க சாமி ஐயோ இந்த பாவி செண்டாலியானவோ இந்த வரடி நல்லா வரடி
யாரு ஜாங்கின்னு மண்ணாடு ஜாங்கின்னு இருந்திராமே இருந்திராமே ஒண்ணுமேங்கோ மண்ணா போகுமேங்கோ அதுவாள் அந்த இடம் போகும் இங்கோ இந்திரிசி அடிச்சாலும் ஐயோ மண்ணா இருந்தாமே அங்க போய் ஐயன் அம்மா கிட்ட சரி இப்படி என்னைய அடிச்சு போட்டாங்க வெளியே பெரியம்மா அடிச்சா அடிச்சா பெரியப்பன் அடிச்சது ஆமா. என்னைய தவறா கொட்டுறாங்க கொட்டுறாங்க. அண்ணங்கண்ணம்மா அடிக்கிறாங்க அடிச்சாங்க அப்படின்னு போய் சொன்னா சரி. அடாடா நாம் என்ன பிள்ளை என்னை நாம வளர்த்த முடியாமையே கொடுத்தோம் என்னமோ பாபா பிள்ளை இல்லையேன்னு ஏங்குறாங்க உண்மைதான் கேட்டாங்களே எனக்கு கொடுத்த பாவத்துக்கும் சரி இப்படி அடிச்சு முடிக்க இருக்கிறாவா சண்டாளி. பாவி சண்டாளி ஆனவளுக்கும் செத்திருந்தா அவளுக்கு அந்த பிள்ளைகளுடைய அருமை தெரியும். பதட்டம் உள்ள சக்கரத்தி அவளுக்கு என்ன என்ன தெரியும் தெரியும்? அப்படின்னு சொல்லி பெண்ணே. சமய பார்த்தம் மச்சம் போர்ந்து குழந்தேரி குழந்தேரி என்ன பார்த்து பேசாரை பேசார பேசிடுவா பேசிடுவா சோமண்ணா குழந்தேரி குழந்தேரி மச்சம் பெண்டுகள் குழந்தன் தேவிகள் சரி நம்ம பார்க்கத்தானே அவங்கெல்லாம் நம்மளை ஏசாமல் ஏசுவாங்க ஆமாங்க. எழுசெழுசாக நம்மளை பேசுவாங்களே மன்னா என்னங்க? நமக்குத்தானுங்க சாமி ஆ. இந்த குழந்தை